ஈசன் அறக்கட்டளையின் 23வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த ஜோதிட மாநாட்டில் மாதாந்திர கருத்தரங்கு கூட்டத்தில் அனைவரும் ஜோதிடத்தை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒரு ஜோதிடர் என்பவர் மருத்துவத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சித்தர் வழிகள். அப்போ சித்த மருத்துவத்தை எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. ஜோதிடராக இருக்கிறவங்க மருத்துவத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மருத்துவத்தை தெரிஞ்சு என்ன கிரகங்கள் அவங்க ஜாதக கட்டத்தில் வீக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு வர்ற கிளைண்ட்டுகளுக்கு மனோபலத்தை அதிகரிப்பாங்க. இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார். ஜாதகம் பார்க்க வரும்போதே அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் நம்மகிட்ட வருவார். எல்லாருமே சுகப்படுறவங்க யாரும் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்போ பார்ப்பாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணலாம், ஒரு திருமணம் பண்ணலாம், அல்லது ஒரு வீடு கட்டலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணலாங்கிறப்ப ஜாதகம் பார்ப்பாங்க. மற்ற வர்ற கிளைண்ட்டுங்க பூராவுமே கஷ்டத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. இந்த கஷ்டத்துக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் மனதைரியத்தையும் அவர்களுக்கு மனோபலத்தையும் கொடுக்கணும். அது மருத்துவர்கள் அந்த மனோபலத்தை கொடுக்கலாம். ஆனால் ஜோதிடர்கள் கொடுக்குற மாதிரி மருத்துவர்களால் கொடுக்க முடியாது. எண்ணற்ற மருந்துகளையும் மாத்திரைகளையும் நிறைய கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது சரிப்படுமானா செயல்பாட்டுக்கு வராது. இந்த செயல்பாட்டுக்கு வராது என்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் ஜோதிடர்கள் கொடுக்கும் சித்த மருந்துகள் வேலை செய்யும் நல்லா. ஒருத்தர் நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வர்றாரு. அவர்களுக்கு சந்திரன் ரொம்ப கெட்டு போயிருந்தால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அவங்க ஜாதகம் பார்க்க வந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்தை தான் அவங்க கேட்டுட்டு போவாங்க. நேரடியாக ஜாதகம் பார்க்க வர்ற விஷயத்தையே மறந்துடுவாங்க. இது மாதிரி ஜாதகம் பார்க்க வர்றவங்கள அவங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து ஜாதகத்தின் மூலியமாக தீர்த்து அனுப்பலாம். அல்லது அவங்க ஜாதகத்தில் நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்க வருவாங்க. ஆனால் ஜாதகத்தால் அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்காது. ரொம்ப மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. இந்த மனக்குழப்பம் அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது, அதிகமாக இருக்கும். இப்படி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பரம்பரை வைத்தியர்கள் ஜோதிடமும் சித்த வைத்தியமும் சேர்த்து பார்ப்பாங்க. அவங்க தெளிவான ஒரு முடிவுகளை சொல்லிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் யாரும் மருத்துவர்களாக செயல்படுறது இல்லை. ஜோதிடத்தை மட்டும்தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறத விட இந்த மருந்து அதாவது இந்த சீட்டு கட்டுறது அல்லது ஏதோ ஒரு மந்திரிச்சு கொடுக்கறது இதையும் எதிர்பார்த்து ஜோதிடர்கள்ட்ட நிறைய பேர் வருவாங்க. அதை ஜோதிடர்கள் யாரும் இப்போ பழைய காலங்களில் நிறைய செஞ்சாங்க. அதாவது அவங்க ஒரு வேருக்கு காப்பு கட்டி அந்த வேரினுடைய எடுத்துகிட்டு அந்த வேருக்கு பலி கொடுத்து பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு அந்த வேரை உயிராக்கி அந்த வேரை வச்சு நிறையா ஒரு மருத்துவ குணங்களை பண்ணி அவங்களுக்கு நிறையா நன்மைகளை செஞ்சாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, செய்கிறவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. அன்றைக்கி எல்லாம் ஈஸியாக கிடச்சிது, ஈஸியாக செஞ்சாங்க, செயல்பாட்டுக்கு வந்தது. இன்றைக்கி ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு அவருடைய முழு உழைப்பை கொடுக்குறாருன்னா ஒரு 1000 ரூபா கூட இல்லாத கொடுக்க முடியாது. ஒரு சீட்டு கட்டுற 1000 ரூபா கேட்டால் ஓடியே போயிடுவாங்க. அதாவது வேர்களுடைய தன்மை அப்படி இருக்குது. அந்த வேர்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து நிச்சயமாக செய்கிறவங்க செஞ்சாங்கன்னா அதில் முழு பலனும் அடையலாம். இந்த மாதிரி ஜோதிடர்கள் அது மாதிரி வேர்கள்லாம் எடுத்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மலர் மருத்துவம் என்ற ஒரு மருத்துவத்தை அனைத்து ஜோதிடர்களும் தெரிந்து கொண்டால் என்ற ஒரு நற்செய்தியாக இதை நான் சொல்கிறேன். ஈஸியாக மலர் மருத்துவத்தில் ஒருத்தருடைய குணநலங்களை மாற்றலாம். அதாவது மொத்தம் அதில் மலர் மருத்துவத்தில் 38 மருந்து தான் இருக்குது. மொத்தமே ஒரு மனிதருக்கு இந்த 38 மருந்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்ன அவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, அவருக்கு குழப்பங்கள் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எந்த மருந்தை கொடுக்கலாம், குழப்பவாதிகளாக இருந்தால் எந்த மருந்தை கொடுக்கலாம்,
குழப்பவாதிகளே வந்து மற்றவங்கள குழப்புவாங்க. தானும் குழம்புறவங்க இருக்காங்க, மற்றவங்கள குழப்புறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த மருந்தை கொடுத்தா சரியாகும். அதே மாதிரி வந்து பெண்கள், எல்லா பெண்களும் வந்து எல்லா வகையிலையுமே வந்து சேஃபாக இருக்க முடியாது. பெண்களுக்கு வந்து நிறையா அதாவது சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதாவது வீட்டுக்காரரையே நம்ப மாட்டாங்க. அவர் வந்து தப்பு பண்ணுறாரு இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நம்பினா தான் அதை வந்து செயல்பாட்டுக்கே கொண்டு வர முடியும். நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்காரரை நம்பவே மாட்டாங்க. அவர் அந்த தப்பு பண்ணுறாரு, இந்த தப்பு பண்ணுறாரு, அதால் போச்சு, இதால் இப்படித்தான் குடும்பம் வீணாக போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மலர் மருத்துவத்தில் ஒரு தெளிவான தீர்வு இருக்குது. இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் எல்லோரும் மாதிரி பள்ளிக்கூடம் போகாது. ஒவ்வொரு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கே பயப்படும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்தது வந்து போகிற பிள்ளைங்க வாதியாரை பார்த்து பயப்படுறதோட பிள்ளைங்களை பார்த்தே பயப்படும். ஸ்டூடெண்ட்டுகளோட சேர்ந்து உட்காராது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? பள்ளிக்கூட பக்கமே போக மாட்டேன்னு அழுகுற பிள்ளைங்கள்லாம் இருக்கும். என்ன நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாலும் போகாது. அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வந்து பயத்தில் பல வகையான பயம் இருக்கும். அதாவது நேருக்கு நேராக பார்த்து பயப்படுறவன் இருப்பான், இருட்டை பார்த்து பயப்படுறவன் இருப்பான், வேகமாக ஏதாவது ஒரு செய்தி காதில் பட்டுதுன்னா அதில் பயப்படுறவன் இருப்பான், நேருக்கு நேராக எதிரெதிராக பார்க்க முடியாத பயப்படுறவங்க இருப்பாங்க. பயத்திலேயே வந்து 7-8 வகை பயம் இருக்குது. இதுக்கு என்ன மருந்துகளை கொடுத்தா இருக்கும்? இப்படி வந்து இந்த மலர் மருத்துவம் 38 மருந்தில் 37 மருந்துகள் மலரில் அதாவது மலருடைய எசன்ஸில் கண்டுபிடிச்சது. ஒரே ஒரு மருந்து, அதாவது பாறை இடுக்கில் வர லிக்யூடு நீர், அதாவது நம்ம சுனை நீர்னு சொல்லி இங்கே சாப்பிட்றோம். இப்போ நம்ம ஊர்லலாம் சுனை நீர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சுனை நீரில் வந்து இப்போ மலை மேலே தண்ணியே இருக்காதுன்னு நம்ம நினச்சி போவோம். அங்கே ஒரு சுனை இருக்கும், அதில் தண்ணிங்க இருக்கும். அதான் 37 + 1 37 மலர் மருத்துவம். 8வது ராக் வாட்டர்னு சொல்லி அது ஒரு 38 தான் மொத்தமே. எட்டு மருந்து தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சது. சரி. இப்படி வந்து 38 மருந்துகளும் வந்து நமக்கு என்னென்ன குழப்பங்களில் இருக்குது, அதாவது மருந்துகளை வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வராது, எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டாக்டர் எட்வர்ட் பாட்ச் என்பவர் 1930 இங்கிலாந்தில் 37 மலர் மருந்தும் ஒரு வகை பாறை இடுக்கிலிருந்து ராக்போர்ட் என்று வரும் தண்ணியை வச்சு அது ஒரு மருந்துமாக 38 மருந்துகள் நம்ம உடலில் என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்துகளை கொடுத்தா சரியாகும் என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆரம்பித்து முதல்ல அவர் வந்து 3 மருந்துகள் மட்டுமே கண்டுபிடித்தார். மிமியூலஸ், இம்போஷன், கிளைமேட் என்ற 3 மருந்துகளை தான் முன்னே கண்டுபிடிச்சார். இந்த 3 மருந்து என்ன நம்ம உடம்புல பண்ணும், என்ன பண்ணால் இந்த மருந்தை கொடுத்தா சரி பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியின் அவருடைய சொந்த முயற்சியின் விளைவாக 37 + 1 38 மருந்துகளை கண்டுபிடிச்சி இந்த மருந்துகளோட என்னென்ன காம்பினேஷனில் எப்படி கொடுத்தா இந்த மருந்துகள் சரியாகும் என்பதை பற்றியும் மிக அழகாகவும் விரிவாகவும் விளக்க உரையுடன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் பிறந்தது வந்து இங்கிலாந்தில் பிறந்தார். இங்கிலாந்தில் வந்து 1886 பிறந்திருக்காரு. அவர் வந்து 1936 செப்டம்பர் 24 இறந்துட்டார். இந்த 50 வருடங்களில் அவர் ஒரு 15 வருடங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போயிருந்தவர். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய முயற்சியே இந்த உலகுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 50 வயசுக்குள்ளேயே இந்த 38 மருந்துகளையும் கண்டுபிடிச்சி நம்ம அனைவருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி எப்படி வந்து நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறத இப்பொழுது ஒன்று ஒன்றா நான் சொல்லிகிட்டே வரேன். வேணுங்கிறவங்க எழுதிக்கலாம், வேணாங்கிறவங்க காதில் கேட்டுக்கோங்க. அதாவது முதல் மருந்தாக அக்ரிமோனி என்ற ஒரு மருந்து இருக்குது.
அந்த மருந்து நமக்கு என்ன பண்ணால் ரொம்ப கவலையாக இருப்பாங்க, மனவேதனையாக இருப்பாங்க. அவங்க வந்து மனவேதனை எதுக்கு அடைகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு மனவேதனையில் இருக்கிறவங்க இந்த அக்ரிமோனிங்கிற மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் 2 சொட்டு, 2 லிட்டர் தண்ணிக்கு 4 சொட்டு, அவ்வளோதான். இதை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் குடித்தாங்கன்னா போதும், ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது. அதனுடைய தன்மை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். இந்த தேவையற்ற கவலை இருக்காது. தேவையற்ற கவலைப்பட்டு தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாத கவலைப்படுவான். காலையில் சோறு கிடைக்கும், மத்தியானம் சோறு கிடைக்கும், நல்லா தான் இருப்பான். ஆனாலும் பார்த்தோம்னா ஒரு அழுத்தமாகவே இருப்பாங்க. அந்த அழுத்தம் வந்து இந்த மனவேதனைக்கு உரிய கிரகம்னு பார்த்தா நம்ம சந்திரனை தான் நம்ம எடுப்போம். சந்திரன் மலர்கள்னாவே சந்திரன் தான் நமக்கு, மலர்களுடைய சாரத்தில் பார்த்தா சந்திரன் தான் வருவார் அதிகமாக. இந்த சந்திரன் தான் மனவேதனை காரணமாகவும் வருவார். இந்த மலம் மருத்துவம் அனைத்துமே வந்து சந்திரனுடைய சாரத்தில் தான் வருது நமக்கு. இந்த மனவேதனை மட்டும் நமக்கு இல்லை, மனக்குழப்பம் மட்டும் இல்லை அப்படின்னாவே தெளிவாக நம்ம ஒரு முடிவு எடுப்போம். வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெப்பாக முன்னேறிட்டு போவோம். இது எல்லாருக்குமே யார் காரணம்? மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். அந்த சந்திரனுடைய சாரத்தில் வர இந்த மலர் மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெகு விரைவில் எல்லா வகையான நோயிலிருந்தும் நம்ம குணப்படலாம் என்று கூறி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். பாருங்கள், கவலையும் கடும் மனவேதனையும் இருக்கிறவங்க இந்த அக்ரிமேனிங்கிற மருந்தை எடுத்துக்கலாம். காரணமே தெரியாத பய உணர்வு, தவிப்பு இருக்கும், அச்ச உணர்வு இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு போகிறதுனா பயப்படுவாங்க, இந்த கூட்டத்தில் போய் பேசுகிறதுனா பயப்படுவாங்க. நானே கூட இந்த மேடையில் பேசும்போது ரொம்ப பயப்படுவேன். இப்பயுமே எனக்கு தடுமாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து எனக்கு தேய்பிரை சந்திரனாக போய் உட்காந்துருக்கிறாரு. அதனால் வந்து எனக்கு அந்த பயமெல்லாம் இருக்கும். இந்த பயம் இருக்குது. இந்த பயத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் இந்த மலர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் சரியாகும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி மலர் மருத்துவ கிளாஸ் அட்டன் பண்ணி அதனுடைய இதில் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா அனுபவத்தில் நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ்பென் என்ற ஒரு மலர் மருத்துவத்தை எடுத்துட்டால் காரணம் தெரியாத பயம், அச்ச உணர்வு இதெல்லாம் வராது. அதே மாதிரி பொறுத்து கொள்ள முடியாத சட்டம் ஒழுங்கு பேசுகிறது, ரொம்ப லா பேசுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை பூரா லாவாக பேசுவாங்க. அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வருமாங்கிறத எதுவுமே பண்ணிக்க முடியாது. யாருக்கும் தெரியவும் தெரியாது இது செயல்பாட்டுக்கு வருமா வராதான்னு. ஆனால் அடுத்தவங்க பிரச்சனையை ரொம்ப விமர்சனமாக பேசுவாங்க. அவங்க பிரச்சனையை யாரும் பேச முடியாது. அடுத்தவங்க பிரச்சனையை பூரா கூட்டம் போட்டு உட்காந்து பேசுறது, வந்த வேலையே விட்டுற வேண்டியது, அது தேவையில்லாத வேலையை அந்த இடத்துல உட்காந்து பேச வேண்டியது. இதுக்கு வந்து பீச்சுன்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, போன வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம், அடுத்தவங்க பிரச்சனையை பேச மாட்டோம். அது மாதிரி வந்து அடுத்தது கோழைத்தனம், வளைந்து கொடுக்குறது. அதாவது கோழைத்தனம்னா எந்தெந்த இடத்துல வளைந்து கொடுக்கணுமோ அதை வளைஞ்சு கொடுக்கணும். கொடுக்காத யாரும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து அவன் என்ன சொல்கிறானோ அதை பூரா கேட்பாங்க. அது வந்து ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆயிரும். அந்த அடிமைத்தனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது எதனால் வருது? மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடப்பான். அவங்க சொல்கிறதுக்கு முன்னே அவங்களுக்கு போய் வேலை செய்வான். இவன் இந்த இடத்துல போய் அவன் செய்யணுங்கிற அவசியமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குறத விட அவங்க 2 பங்கு வேலை செய்வாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனி பகவானும் அதுக்கு வந்து அவங்களுக்கு காரணமாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் அது ரெண்டும் வந்து சந்திரன் சனி பகவான் சேர்க்கையோ அல்லது பார்வையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் மட்டுமே இந்த மாதிரி அடிமை வேலைன்னா அடிமை தொழில் செய்கிறதுல வருமானம் வந்து அடிமை தொழில் செய்கிறதுங்கிறது வேறு. வருமானமே வராது. அவனுக்கு போய் இவன் சேவகமாக செஞ்சிட்ருப்பான். அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். அவன் இவனை அனுப்பிட்டு இவனை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவான். அதை அனுபவிச்சவன் அவன் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சந்திரன் சனி பகவான் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க. அப்படி இருக்கிறவங்க சென்டரி என்ற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை, ஒருத்தனுக்கு வந்து தன்னம்பிக்கை நம்ம ஊட்டிலாம் வளர்க்க முடியாது, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். சொன்னால் கேட்பானா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. காலையிலேருந்து படுறான்னு ஒரு பையனை சொல்கிறோன்னு வச்சுங்க, அவன் புத்தகத்தையே எடுக்க மாட்டான். அவனுக்காக ஏதாவது 2 அடி விழுவுமேன்னு பயந்து புத்தகத்தை எடுத்தானே தான் ஒழிய இல்லாட்டி புக்கே எடுக்க மாட்டான். அதே மாதிரி இப்போ நம்ம வயசுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆனவங்க தான் நம்ம வீட்டுக்காரமாக அங்கே குத்துற நம்ம வந்து என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போனால் சண்டை போடுவோம். அதுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பான். தன்னம்பிக்கை இழந்து வாழ்க்கை ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் செரேட்டோ
என்ற ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தானாகவே வந்து இந்த தன்னம்பிக்கை வந்து வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி திடீர் கோப உணர்ச்சிப்படுதல், சகிப்புத்தன்மையே இருக்காது. எதுக்கு கோவப்படுறானே தெரியாத கோவப்படுவான். ஒரு இப்போ நம்ம 4 பேர் பேசிகிட்டு இருப்போம், அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாத இருக்கிறவங்க செர்ரிப்பழம் என்ற ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்குதா, படித்தது மறந்து போகும். படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சானா தூக்கம் வர்ற மாதிரி படுத்துருவான், சோம்பேறித்தனமாக இருப்பான். அந்த டைமில் நீங்கள் ஒரு வேலை சொன்னால் கூட அவன் செய்ய மாட்டான். அப்படியே ஒரு வேலைக்கு 10 நிமிஷம் ஆகும்னா இவன் போயிட்டு வரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கு என்ன இவனை சொல்கிறதுக்கு நாமளே செஞ்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போவோம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு செஸ்னட் பட் என்ற ஒரு மருந்தை வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரம் அந்த இதிலேருந்து இந்த பிள்ளைங்க வெளியில் வந்துடும். அதே மாதிரி ஒரு வேலைக்கு ஒருத்தர் அனுப்புகிறோம்னா அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும். இப்போ இந்த கூட்டத்துக்கே வர்றாங்க, ஜோதிடமான இது மீட்டிங் நடக்குதுப்பா போயிட்டு வரலன்னா தனியாக வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி தனித்து போக மாட்டாங்க. தனித்து போய் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வெளில வரலான்னு வரவே மாட்டாங்க. அப்படி வர்றவங்களுக்கு, அப்படி வந்து இருக்கிறவங்களுக்கு சிக்ரி என்ற ஒரு மலர் மருத்துவம் இருக்குது. அந்த மலர் மருத்துவத்தை சொல்கிறது தான் 2 லிட்டர் தண்ணியில் 4 சொட்டு. அதை வந்து ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியே சும்மா மருந்து குடிக்கிற மாதிரி நாக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா அது வந்து நம்ம ரத்தத்தில் ஊறி அதனுடைய அந்த குணத்தை வந்து மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த மலர் மருத்துவமே. அதே மாதிரி சுயநிலவு இழந்து போகிறது, கற்பனையிலேயே வாழ்வான். இன்றைக்கி லாட்டரி டிக்கெட் வாங்குறோமா, நாளைக்கு விழுந்துருண்டா, ஒரு 2 கோடி ரூபா விழுந்துரும், இதுலேயே வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலான்னு இதே வந்து டெய்லி கற்பனை ஓட்டமே ஓடிட்டுருக்கோம் அவங்களுக்கு. அந்த கற்பனை ஓட்டங்கிறது என்ன ஆகும்னா சுயமாக சிந்திக்கிற அறிவை வந்து குறைச்சிரும். கற்பனை ஓட்டம்னா செயல்பாட்டுக்கு வரதை கற்பனை பண்ணலாம். இன்றைக்கி போகிறோம், இந்த மாநாட்டில் 4 கருத்து நல்ல கருத்து கிடைக்கும், அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு பண்ணலாம், இல்லை நம்ம சுயமுயற்சிக்கு ஏதாவது அதில் தேவைப்படுறது கிடைக்கும் அப்படின்னு போகிறது வேற. இது மாதிரி அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்னு மறைமுகமாக இந்த பூமிக்குள்ளார இருக்கிறத நோண்டி எடுத்துடலாம், அந்த கலசத்தில் இது இருக்குது, அது இருடியும் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் கொண்டு போகிறது. அதே மாதிரி இதை நினச்சிக்கிட்டே இருப்பான், அப்படியே மூச்சு ஆயிடுவாங்க. திடீர்னு ஒவ்வொருத்தர் ரொம்ப ஒரு அழுத்தம் இருக்கும்போது, மன அழுத்தம் இருக்கும்போது மூளை தான் பாதிக்கும். அது என்ன டப்புன்னு ஆளை கீழே தள்ளிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள கிளிமார்ச் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து நம்ம 4 சொட்டு எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் எடுத்து ஊற்றினோம்னா அதை கொஞ்சமாக சிப் பண்ணி தான் குடிக்கணும். எதையுமே வந்து விறுவிறுன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிடக்கூடாது. சிப் பண்ணி டெய்லி அதாவது குடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான விடிவு காலமே கிடைக்கும். அதே மாதிரி எதை பார்த்தாலுமே அருவருப்பாக பேசுகிறது. இப்போ ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கூட்டம் போடுறாங்க, நல்லா இருக்குது, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பேசுகிறாங்க. என்னப்பா இந்த இடத்துல வந்து அப்படி ஒன்றும் இல்லையே, இடமே ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு அருவருப்பாக பேசுகிறது. எல்லாரும் ஒரு பக்கம் போனால் இவர் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கிரேப் ஆப்பிள் என்ற ஒரு மலர் மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 10 பேரோட அனுசரித்து போகிற தன்மை ஏற்படும். இந்த 10 பேரோட அனுசரித்து போகிற தன்மை ஏற்படாதவங்களுக்கு இந்த கிரேப் ஆப்பிள் என்ற ஒரு மருந்தை கொடுத்தோம்னா சரியாக போகும். அதே மாதிரி தனக்கு கடமைன்னு இருக்கும், அந்த கடமையை வந்து சரிவர செய்ய மாட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும், சம்சாரத்துக்கு ஏதாவது பண்ணி இந்த ஞாபகம்லாம் வராது. இதுக்கு பதிலாக சந்தேகம் மட்டுமே அடைவாங்க. சரி, நம்மளே காசு கொடுக்கல, எப்படி வீட்டில் காசு வந்துச்சு, அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வைப்பாங்க, இல்லை அவங்க அண்ணன் தம்பிகிட்ட பேசி ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க, இல்லை நம்ம அண்ணன் தம்பிகிட்ட பேசி கூட அவங்க வாங்கி எதுவும் பண்ணுவாங்க. ஆனால் மனைவி மேலே கணவருக்கோ, கணவர் மேலே மனைவிக்கோ சந்தேகப்படுறது, அதில் ஒரு கவலைப்படுறது, இந்த சந்தேகத்திலே ஒரு கவலைப்படுறது, எதுலேயுமே வந்து திருப்தி அடையாத குணம், எதுலேயுமே திருப்தி அடையிறதில்ல. எது செஞ்சாலுமே அதில் வந்து ஒரு வருத்தமான ஒரு குணங்களும் திருப்தி அடையாத ஒரு எண்ணங்களும் இருக்கும். இப்படி இருக்கிறவங்க
AILM என்ற ஒரு மருந்தை வந்து உபயோகப்படுத்தினாங்கன்னா இந்த ஒரு தன்மை மாறிடும். இதுபோல் வந்து நிறையா வந்து இருக்குது. நான் அதாவது 37 மருந்துக்கு இப்போ நான் 10 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து 27 மருந்துகள் இருக்குது. இந்த 27 மருந்து வந்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்து வந்து நான் பொதுவாக வந்து என்னென்ன அதாவது என்னென்ன வியாதிக்கு என்ன மருந்து கொடுத்தா, அதாவது சிம்பிளாக சொல்லிடுறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் ஒரு விரிவான உரைகளை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வெட்டுக்காயம், தீப்புண்ணு, அதாவது நெருப்பில் பட்ட தீப்புண்ணுக்கோ அல்லது வந்து பிளேடில் கழிச்சிக்கிட்டான், பென்சில் சீவும்போது பிளேடில் கழிச்சான். இப்போ எவனும் பென்சிலே சீவுறதில்ல. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு காய்கறி வெட்டிட்டு ரத்தம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நெருக்கடி நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கலாம். இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னா RR அப்படிங்கிற மருந்து. இது என்னென்னா ஒரு கொலாப்ரிகேஷன், ஒரு 4-5 மருந்துகளை சேர்த்து கொடுக்கறது RRன்னு சொல்கிறது. ரெமிடி, உடனடி நிவாரணம்ங்கிறது அந்த மருந்து. அந்த மருந்தை இது வந்து எங்கே கிடைக்கும்னா மலர் மருந்து மருத்துவ, இப்போ நம்ம ஹோமியோபதி மருந்து கடையிலே இது மலர் மருத்துவம் தனியாகவே கிடைக்கும், அங்கேயே வாங்கலாம். RRன்னு கேட்டாவே வந்து அந்த மருந்து கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து நம்ம ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா கூட சரி, தண்ணியில் ஊற்றி கொடுத்தோம்னாவே போதும். சிப்பாக குடித்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டாங்கன்னாவே ரத்தம் நின்று போகும். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கலாம். கொடுத்தா வந்து அவங்களுக்கு சுத்தமாக அந்த தீக்காயமோ அல்லது வந்து வெட்டுக்காயமோ சீக்கிரமான ஆடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே விடாத தும்பல் தும்புவாங்க. தும்பல்னால் அவங்களுக்கு நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி போச்சுன்னு ஒரு 5 தடவை 6 தடவை 10 தடவை அப்படியே தும்பிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எதையாவது சாப்பிட்டு ஜீரணம் ஆகாத பேதி போயிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தை வந்து தண்ணீரில் 2 லிட்டர் தண்ணியில் 4 சொட்டு விட்டு காலையில் ஒரு சிப்பு வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றத நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை கொடுத்துட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக சரியாக போயிடும். அதே மாதிரி பிரசவ காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த உதரப்போக்கு போகும். அது இல்லாத மயக்க நிலைக்கு போயிடுவாங்க ஒவ்வொருத்தர். இந்த மயக்க நிலையை வந்து இந்த மயக்கத்தை தெரிய வைக்கிறது ஒவ்வொருத்தரும் உடனே தெரிய வைப்பாங்க, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் லேட்டாக ஆகும்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ராக்ரோஸ்னுங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து இதே மாதிரி தண்ணியில் நம்ம கலந்து கொடுத்தோம்னா உடனடியாக சரியாக போயிடும். இந்த ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு அழுகிற பிள்ளைங்க இருக்கும், குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கே போகமாட்டேன் அப்படின்னு அழுவானுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செர்ரி பழம் என்ற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து இதே மாதிரி தண்ணியில் தான், இது எதுவுமே வந்து மாத்திரையாகவும் இருக்குது. மாத்திரை இருந்தாலுமே இதை வந்து தண்ணியில் நம்ம கலந்து கொடுத்தாவே வந்து ரொம்ப நமக்கு உடனே ரெமெடி கிடைக்கும். அதாவது தண்ணியில் கலந்து கொடுத்தா என்ன ஆகும்னா உடனடியாக போய் நம்ம ரத்தத்தில் கலக்கும். இப்போ மாத்திரைன்னா உள்ளே போய் அது கலந்து லேட் ஆகும். தண்ணியில் கொடுக்கும்போது இப்போ ஒரு களைப்பாக இருக்கிறோம், கொஞ்சம் தண்ணி குடித்தோம்னாவே நமக்கு அந்த களைப்பு தீர்ந்து போகுது. அது மாதிரி உடனடி நிவாரணம் இது. இந்த தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னாவே உடனடியாக வந்து நிவாரணம் ஆயிரும். அதே போல் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கு சண்டை போடுறான்னு அவனுக்கும் தெரியாது. இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம், தேவையில்லாத எதையாவது இடிப்பான் பிடிப்பான், சண்டைக்கு வந்துடுவான். அந்த சண்டை ஆரம்பித்து அந்த சண்டையை வந்து அவன் எதுக்கு நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தான்னு நமக்கும் தெரியாது, அவன் எதுக்கு சண்டை போடுறான்னு அவனுக்கும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வைன் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை கொடுத்தோம்னா சரியாக போயிடும். அதே மாதிரி வாத்தியாருக்கு பயந்துட்டு பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்கும். நிறைய பிள்ளைங்க வாத்தியாருக்கு பயந்துட்டு பள்ளியிடமே போகாது. அந்த வாத்தியாருக்கு பயந்துட்டு பள்ளியிடம் போகாத பிள்ளைகளுக்கெல்லாம் மிமூலஸ்ங்கிற ஒரு மருந்தை 4 சொட்டு 2 லிட்டர் தண்ணி எடுக்கணும். 2 லிட்டர் தண்ணிக்கு 4 சொட்டாக்கி அது ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தாவே போதும். குழந்தைகளாக இருந்தால் 2 சொட்டு 1 அதாவது ஒரு லிட்டருக்கு 1 சொட்டு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்க படிக்க சொன்னோம்னா உடனே சோர்ந்து போகும். எடுத்து படின்னா உடனே சோர்ந்து போகும். அந்த மாதிரி சோர்ந்து போகிற பிள்ளைங்களுக்கு ஆலிவ் என்ற ஒரு மலர் மருத்துவம் இருக்குது. அந்த மருந்தை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க சோர்ந்து போகாத சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி பரீட்சைக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு நிறைய மறதி வந்துடும். நிறைய பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சிருக்கோம், அதை படித்ததை வந்து அந்த நேரத்துக்கு எழுத முடியாத மறந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கெட் டவுன்தாஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை கொடுத்தோம்னா சரியாக போகும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து எதுக்கு அழுகுதுன்னே நமக்கு தெரியாது.
அது வயிற்று வலிக்கு அழுகுதா அல்லது வந்து வேறு எதுக்காவது அழுகுதா, எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது. இந்த மாதிரி அழுகிற குழந்தைகளுக்கு வந்து இம்போசஸ்ன்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை கொடுத்தோம்னா சரியாக போயிடும். அதாவது இந்த கற்பனையை சொன்னோன்னே, கற்பனை அவன் பாட்டுக்கு கற்பனையாக இருந்துகிட்டே இருப்பான். அந்த கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த கற்பனை அதாவது அதுலேயே அவன் வந்து கனவு கண்டு மாடி வீடு கட்டி கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டுறவன் வந்து அவனை சரி பண்ணணும். அவனை சரி பண்ணால் தான் அவனுக்கு வந்து அந்த கற்பனைங்கிறது நிற்கணும். நின்னா தான் அவன் வந்து வேறு அடுத்த ஸ்டெப்புக்கே போவான். அவன் ஒரே கற்பனையிலே இருக்கிறவன்கிட்ட நம்ம எதுவுமே பேசவும் முடியாது. உனக்கு என்ன எனக்கு வந்துடும் அப்படிம்பான். இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கிளிமார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தை வந்து இந்த அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த கற்பனைத்திறன் குறையும். கற்பனைத்திறன்னா இப்போ ஒரு இவங்களுக்கெல்லாம் கற்பனைத்திறன் வந்ததுன்னா அது வேறு. ஒரு பாட்டு எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, வசனம் எழுதுகிறவங்களுக்கு கற்பனைத்திறன் வந்தால் அது வேறு கணக்கு. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு கற்பனைத்திறன் வருது, அவங்க சம்பாதிச்சிருவாங்க. இவன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறவனுக்கு கற்பனைத்திறன் வந்தால் என்ன ஆகுது? அது எதுக்குமே ஆகாது. அவனுக்கும் எதுக்கு ஆகாது, நமக்கும் எதுக்கு ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிளைமார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா அதுதான் சொல்ல வரேன். கற்பனை மனிதனுக்கு இருந்தே ஆகணும். கற்பனைங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும். அந்த கற்பனை செயல்பாட்டுக்கு வர கற்பனையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க, அந்த ஊருக்கு வந்து ஒரு சேர்மன் ஆகணும்னு ஆசைப்பட்டால் ஓகே. நான் முதலமைச்சராக தான் ஆகணும், சேர்மன் ஆக மாட்டேன்னு அது ஆகுமா? அந்த இதுக்கு போகக்கூடாது. இந்த அதுதான் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. கற்பனையே இல்லைன்னா மனித வாழ்க்கையே இல்லை. கற்பனை இருந்தால் தான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கையில் கற்பனை இருந்தே ஆகணும். இந்த கற்பனைக்கு காரணகர்த்தா யாருன்னா சந்திரன் தான் வருவார் அதிகமாக. இந்த சந்திரன் நல்ல சந்திரனாக இருந்தால் நல்ல பலனை கொடுத்துருவார். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுப்பார். அதை வந்து நம்ம சரி பண்ணுறது தான் இதனுடைய வேலையே. இருக்கு சொல்லலாம். சைனீஸ் பிரச்சனைக்கு அதாவது முன்ன வந்து அதாவது ஒரு 60 வியாதிகளுக்கான மருந்துகள் இருக்குது. ஒன்றும் அதாவது இந்த மனிதனுக்கு உரிய முக்கியமான ஒரு 60 வியாதிகளுக்கு இந்த 36 மருந்து 37 மருந்தில் என்னென்னா முக்கியமான மருந்துகள் தான் இப்போ நான் சொல்கிறதே. எல்லா மருந்தும் எல்லாமேலாம் சொல்லலை, முக்கியமான மருந்துகளை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் வந்து பலன் கொடுக்குற மருந்துகளாக நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு வேலை, இந்த வேலையை செய்கிறோம், இந்த நம்பிக்கையோடு இருந்தோம்னா அந்த வேலையில் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதில் நம்பிக்கையே வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையில் நமக்கு பலன் கிடைக்குமா? இது என்னென்னா ஒரு மருந்து மட்டும் அந்த மாதிரி கொடுத்தா வேலை செய்யாது. இதுக்கு 3 மருந்து, கோர்ஸ் என்ற ஒரு மருந்து, ராக்ரோஸ் என்ற ஒரு மருந்து, ஸ்வீட் செட்நட் இப்படிங்கிற 3 மருந்துகளை ஒவ்வொரு சொட்டு மட்டும் விட்டு 2 லிட்டர் தண்ணியில் டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா எந்த ஒரு வேலையில் நம்பிக்கை வச்சு செய்கிறோமோ அந்த வேலையை முழுமையாக முடித்து வெளியே வரலாம். ஒரு வேலையை செஞ்சு பாதியிலே கை விடுறது, இந்த வேலையை செய்ய முடியுமான்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த வேலைக்கே போக மாட்டான், அல்லது அந்த வேலையை பாதியில் போய் செஞ்சு முடிக்க முடியாத விட்டுட்டு வர்றது. இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 3 மருந்துகளையும் கொடுத்து நம்ம சரி பண்ணோம்னா நம்பிக்கையாக அவங்க வந்து அந்த 3 மருந்துகளையும் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ ஒரு வேலைன்னா ஒரு 100 கிலோ இன்றைக்கி இதை தூக்கணும், இந்த 100 கிலோவை 50 கிலோவாக 2ஆக பிரித்து தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கணும். அதை விட்டு 100 கிராமாக பிரித்து வச்சு தூக்கிட்டு இருக்கலான்னா அன்றைக்கி பூரா தூக்கினாலும் அது வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை, ஒரு 1000 கிலோவை இத்தனை நாளில் தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் நமக்கு. அந்த நம்பிக்கையின் பேரில் ஒரு வேலை செஞ்சோம்னா சீக்கிரமாகவும் அந்த வேலையை முடிக்கலாம். அதாவது குறித்த காலத்தில் குறித்த செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே முன்னே வந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த நம்பிக்கைக்கு தான் இந்த 3 மருந்துகளையும் சேர்த்து கொடுத்தோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு நம்பிக்கையோட செயல்பாட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி எதையுமே வந்து நம்பிக்கை இல்லாதையே ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் இந்த இடத்துக்கு போக முடியாது, அவங்கக்கிட்ட பேசினாலும் எனக்கு சரியாக வராது, எதுலேயுமே வந்து நம்பிக்கை இல்லாத பின்னோக்கியே போகிறது, முன்னாடியே போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோர்ஸ் என்ற ஒரு மருந்தை கொடுத்தோம்னா நம்பிக்கை, அவங்க வாழ்க்கையில் வந்து நம்பி ஒரு வேலையை செஞ்சு முன்னேற்றம் அடைவாங்க அந்த மருந்துனால். அதுக்கடுத்தது ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னே அந்த வேலையுடைய தன்மையை தெரிஞ்சுக்குவான். ஆனால் அந்த வேலை செய்யாத கோபம் தான் அவனுக்கு அதிகமாக வரும். இப்போ ஒரு வேலை செய்கிறான்னா, அதாவது ஒரு டிராக்டர் வச்சு ஒரு தோட்டத்தை உழுவு சொல்கிறாங்க,
இன்றைக்கி உழுதுறலாம், எப்பா இன்றைக்கி ஒரு 1/2 ஏக்கர் உழுதுதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையே வைக்க மாட்டான். பொழுதுனிக்கு இந்த ஆள் வேலை சொல்லிட்டு இவன் போகிறது அங்கே கூலி வேலைக்கு தான் போயிருப்பேன். அந்த காட்டுக்காரனை திட்டுவான், பொழுதுனிக்கு இந்த ஆள் வேலை சொல்லிகிட்டே இருக்கான், பொழுதுனிக்கு இவனுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்க முடியுமா? அப்படி இருக்க வேலைக்கே போகக்கூடாது. அந்த நம்பிக்கை வரணும். இன்றைக்கி போனால் இவர் இந்த வேலையை வைப்பார், அந்த வேலையை நம்ம செஞ்சு வெளியே வந்துடணும். அப்போ தான் வந்து நமக்கும் மரியாதை, அவர் சொல்கிறதுக்கும் நம்ம கேட்டால் வந்து நமக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்கும். அப்படிங்கிறத வந்து அவன் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும். அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கறதே ஹாரன் பீம் என்ற ஒரு மருந்து. இந்த மருந்தை வந்து மலர் மருத்துவத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அது செயல்பாட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி அவசரமாக அதாவது அவசரமாக போவான், அந்த வேலையை செய்ய மாட்டான். எந்த வேலை சொன்னாலும் எரிச்சல் அடைவான், நிதானத்தன்மை இருக்காது, படபடப்பாக பேசுவான். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இம்போஷன் ஒரு மருந்து. இந்த மருந்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த படபடப்பு குறையும், எரிச்சல் அடைய மாட்டாங்க, நிதானமாக நின்று இந்த வேலையை இப்போ ஒரு வேலை சொல்கிறதுக்குள்ளேயே நான் செஞ்சுருவேங்கன்ட்டு போயிடுவான். அந்த வேலைக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்காத போயிட்டு அந்த வேலையை செய்யாது திருப்பி வந்து கேட்பான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இம்போஷனுங்கிற மருந்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சரியாக போகும். அதே மாதிரி தோல்வி மனப்பான்மை, எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மையிலே ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலை வந்து செயல்பாட்டுக்கு வரவே வராது. இந்த தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடாது. எதுலேயுமே ஒரு வெற்றி மனப்பான்மையோடு வேலை செஞ்சோம்னா முடியாத வேலை கூட நம்ம செஞ்சு வெளியே வரலாம். ஆனால் இவன் செய்கிறது பூரா தோல்வி மனப்பான்மையே செய்வான். அப்படி இருக்கிறவங்களுக்கு லார்ச் என்ற ஒரு மருந்தை கொடுத்தோம்னா சீக்கிரமாக அவங்க அந்த செயல்பாட்டிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் இந்த லாட்ரி டிக்கெட்டு வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டு வாங்கி அதிலே போய் அடிக்ட் ஆகிடுவான். இன்றைக்கி வாங்கினா விழுந்துடும், நாளைக்கு வாங்கினா விழுந்துடும். அதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது வேறு, லாட்ரி டிக்கெட்டு அடிமையாகிறது வந்து வேறு. தீய பழக்கம்னா இப்போ ஒரு இது பிராந்தி குடிக்கிறாங்க, ஒரு பாட்டில் குடிப்பான், இன்னொரு 2 பாட்டில் குடித்தானா அதுக்கு மேலே அவன் கீழே விழுந்துருவான். இது அப்படி கிடையாது. லாட்ரி டிக்கெட் விஷயம் வந்து அப்படி கிடையாது. இது எதையாவது விட்டதை பிடிக்கிறேன்னு எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் மொழிய, எதுவும் வந்துட்டு இருக்காது. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஓக் என்ற மலர் மருந்து, ஆமாம், இந்த மருந்தை வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு 48 நாள் கொடுத்துட்டே வந்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த எந்த இதில் வந்து அடிக்ட் ஆகுறாங்களோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த அடிக்ட் இது வெளில வந்துடலாம், ஈஸியாக வெளில வந்துடலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்க முடியாத தடுமாறுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானிக்கவே முடியாது அவங்களால. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இவங்களும் தீர்மானமாக எடுத்துக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் சொல்கிறதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த ஸ்கேட்லாந்து அப்படிங்கிற ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. இந்த குடிப்பழக்கம் இருக்கிறது, சிகரெட் குடிக்கிறவங்க, இந்த புகழை போடுறது, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதுக்கு என்ன காரணம்னா மூளை தான் காரணம். இதை அடிக்கணும், இதை குடிக்கணும் அப்படிங்கிறது எங்கே போய் பாதிக்கும்? இந்த மூளையில் தான் அது அவங்களுக்கு அந்த மைண்டில் போய் நிற்கும். அந்த இடத்த வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் வந்து வால்நட்னு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை சாப்பிட்டாவே சரியாக போகும்னு சொல்லுவாங்க. வால்நட் நட்ஸ் சரியாக, அது வந்து மூளை, அந்த நட் வந்து மூளை மாதிரியே இருக்கும், மூளையை வந்து சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதே தான் அவங்க வந்து லிக்விட் ஆக்கியிருக்காங்க. வால்நட்டுங்கிற ஒரு மலர் மருந்து இருக்குது. அந்த மலர் மருந்தை வந்து உபயோகப்படுத்தினாவே நமக்கு வந்து இந்த சாராயம் குடிக்கிறது, பேரி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இந்த இதிலிருந்து ரிலீஃப் ஆகிடலாம் அப்படிங்கிறது. இது மருந்து மூலியமாக செய்யும்போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு தெரியாதே இந்த மருந்தை கொடுக்கலாம். அதாம்மா, தண்ணியில் தானே கொடுக்க போகிறோம், தண்ணியில் தான் கொடுக்க போகிறோம். தண்ணியில் வாசடிக்கும், அதுக்கு அதோடு சேர்த்து இந்த வெற்றி வேறு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வெற்றி வேறு வாசனை அடிக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. இது அதே மாதிரி ஒரு மருந்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்னா இதால் நமக்கு வேறு சைடு எஃபெக்ட் வருமாங்கிறது அதுவும் கிடையாது. எந்த மருந்தை எதோடு சேர்த்து நமக்கு தெரிஞ்சு கொடுத்தாலும் சரி, தெரியாத கொடுத்தா கொஞ்சம் நாள் கழித்து அது செயல்பாட்டுக்கு வரும், தெரிஞ்சு கொடுத்தா உடனே செயல்பாட்டுக்கு வரும், அவ்வளோதான ஒழிய அதனால் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து அது ஒரு மாதிரியாக போயிடும் அப்படின்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. அதே மாதிரி விரும்பத்தகாத எண்ணங்கள், அதாவது இந்த பிறர்மனை நோக்கிறது, அந்த மாதிரி போய் அடிக்ட் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒயிட் செட் நட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போனாவே அவங்கள பார்க்க மாட்டாங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து விரும்பத்தகாத எண்ணங்கள்லேருந்துலாம் விலகிக்குவாங்க. அதே மாதிரி பொறாமப்படுறது, அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு பெண்களும் பொறாமப்படுறவங்க, இதில் ஆண்களும் பொறாமப்படுறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஷலி அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்தோம்னா அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சோர்வு, ஏகப்பட்ட சோர்வாக இருக்கலாம்.
இப்போ காலையிலேருந்து நம்ம உட்காந்துருக்கோம், இப்போ சோர்வாயிட்டோம், என்னடா பண்ணுறது, உடம்புல ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னா ஆலிவ் அப்படிங்கிற ஒரு நம்ம ஆலிவ் ஆயில் மாதிரி அது ஆலிவ்ங்கிற அதிலிருந்து தான் தயாரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மலர் மருந்தை வந்து இந்த தண்ணியில் விட்டு குடித்தோம்னா குடித்து 2 நிமிஷத்துலேயே வந்து நம்ம மனசும் சரி உடம்பும் சரி பலவீனம் இல்லாத சோர்வு இல்லாத சுறுசுறுப்பாகிரும். அதே மாதிரி மனம் பலவீனமாகி ரொம்ப நலிஞ்சு போயிடுறது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சென்டலி அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கலந்து குடித்தோம்னா சரியாக போகும். அதே மாதிரி தேர்வு நேரத்தில் ரொம்ப வந்து பசனுங்க அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவானுங்க. இவன் படித்ததை பூரா மறந்துட்டு தேர்வு எழுத போனான்னா என்ன எழுதுறதுனே தெரியாது, அந்த மாதிரி போயிடுவான். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்கெடர்லாந்த் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அதை கொடுத்தோம்னா அவனுக்கு சுறுசுறுப்பாகி படித்தது பூரா ஞாபக சக்தியாகி அவன் வந்து தேர்வை நல்லபடியாக எழுதிட்டு வருவான். இந்த பொறாம குணம், அடுத்தவங்களை கெடுக்கிறது, அதே மாதிரி நடத்தையில் சந்தேகப்படுறது, எனக்கு செய்வனை செஞ்சிட்டாங்கன்னு பயப்படுறது, இந்த மாதிரி ஒரு பயங்கள்லாம் இருக்கும், நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வைன் அப்படிங்கிற ஒரு மருந்தையும் இந்த ஷெல்லி அப்படிங்கிற ஒரு மருந்தையும் ரெண்டையும் இணைவாக 2 சொட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயமோ அந்த செய்வனை பற்றி பேசுகிறதோ இது எதுவுமே இல்லாத ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி வெறுப்பு விரக்தியாக இருக்கிறவங்க வில்லோ என்ற ஒரு மருந்தை சாப்பிட்டாங்கன்னா சரியாக போயிடும். அதாவது குடியாரங்களில் நிறைய வகையான குடியாரங்கள் இருப்பாங்க. குடியை மறக்க முடியாத குடிக்கிறவங்க இருப்பான். அவங்க வந்து இந்த வால்நட்டுங்கிற மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாக போயிடும். ஒவ்வொருத்தர் குடிக்கிறத பார்த்தாவே இவனும் குடிக்கணும்னு தோணுவான். அப்படி இருக்கிறவங்க செர்ரி பழம் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாயிரும். குடிக்கவே மாட்டேன் அப்படிம்பான், வருஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த வருஷம் கடைசி நாள் இந்த வருஷத்தோடு குடியை நிறுத்திடலாங்கிறவன் வாட்டர் வெய்லட் அப்படிங்கிற ஒரு மருந்து எடுத்துட்டான்னா சரியாக போவோம். அதே மாதிரி குடிக்கிறவனை பார்த்தா இவன் பொறாமப்படுவான். அப்படி இருக்கிறவங்க வைன்கிற மருந்தை எடுத்துக்கிட்டானா சரியாக போயிடுவான். ஆமாம், குடிக்கிறத பார்த்து கவலைப்படுறவங்களா இருப்பான். இவன் குடிக்கிறானா இல்லையா, அவெல்லாம் குடிக்கிறான் நம்மளால் குடிக்க முடியலையான்னு அவனுக்கு. ஆமாம், அவனுக்கு வந்து அக்ரிமோனிங்கிற மருந்து அது ஆகாது. இது வந்து எப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற உங்கள் தன்மையை தான் மாற்ற முடிய இந்த மருந்துக்கு அடிமையாக மாட்டாங்க யாருமே. இப்போ உங்களுக்கு இந்த குணம் இருக்குதுன்னா அதான் சாமி, இப்போ வந்து உற்சாகத்துக்கு குடிக்கிறீங்க, இந்த மருந்தை கொடுத்தோம்னா அந்த உற்சாகத்தன்மை இருக்கும் உடம்புல, அப்படியே குடிய மறந்துடுவீங்க. இப்போ அந்த உற்சாகத்துக்கு குடிக்கிறவன் அந்த உற்சாகம் இருந்தால் குடிப்பானா? அதுதான் அந்த மருந்தை குடிக்கிறவன் உற்சாகத்தன்மை இருக்கும், ஆனால் வந்து குடிய மறந்துடுவான். அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு தான் இந்த மலர் மருத்துவம். இந்த மலர்னாவே பொதுவாக வந்து சந்திரனுடைய தாக்கத்தில் தான் இந்த மலர் மருத்துவமே வேலை செய்யுது. நம்ம ஜாதகத்தில் சந்திர பலன் நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு ஒரே தடவையில் இது சக்ஸஸ் ஆயிரும். தேய்பிரை சந்திரனாக இருந்து அதோட சனி பகவான் செவ்வாய் பகவான்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னா, சனி பகவான் சந்திர பகவான் சேர்ந்தாவே அடிக்ட் ஆகிட்டானா அவனை வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் செவ்வாய் பகவான் சேர்ந்து போயிட்டாருன்னா மூர்க்கத்தனமாக இருப்பான். மொடா குடியாரனாக இருக்கிறவங்களாம் சனி செவ்வாய் சந்திரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து மூர்க்கத்தனமாக குடிக்கிறவனாக இருப்பான். இவனெல்லாம் வந்து இந்த 6 வகையில் தான் வருவான். இந்த 6 வகையை நம்ம வந்து கரெக்டாக அவனுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டோம்னா, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஜோதிடர்களுக்கு இது தேவை. அதுதான் இல்லைம்மா, இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்குறீங்க, அந்த ஜாதகத்தில் வந்து இப்போ தேய்பிரை சந்திரனில் அவர் பிறந்திருக்காருன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம வேணால் சொல்லிக்கலாம், அவருக்கெல்லாம் அவரை பார்த்தா பழம் மாதிரி இருக்கிறாரு, அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு. அவருக்கெல்லாம் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். கட்டாயமாக பண்ணலாம். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்கன்னா பண்ணலாம். கட்டாய மருத்துவத்தில் நம்ம தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரிலீஃபை நம்ம பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து அடிக்ட் ஆனவங்கள சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடலாம், அவங்களுக்கு தெரியாதையே வெளியே கொண்டு வரலாம். அதனால் இதை எடுத்துக்கோங்க. ஜோதிடராக இருக்கிறவங்க, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க
இதை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம சித்த வைத்தியம் படித்து சித்த மருந்துகளை சொல்லி அதில் அவங்க போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது சும்மா 38 மருந்து தான், ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒன்றும் இதை பெருசாக நம்ம எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. பேர் தெரிஞ்சுக்கணும், என்ன வியாதிக்கு என்ன மருந்து உபயோகப்படுத்தலாம், இதை மட்டும் தெரிஞ்சிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த மருந்துகளை கிடைக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். அவர் வந்து எக்ஸ்போர்ட் மருந்து வேணாலும் வாங்கி தந்துடுவார், லோக்கல் மருந்து வேணாலும் வாங்கி கொடுப்பாரு. எது வேணாலும் வந்து நீங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சரி, இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் தலைவருக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.